இந்த குழுவிற்கு நியாயமான தொகுதி மறுசீரமைப்புக்கான கூட்டு நடவடிக்கை குழு என்று பெயரிட நான் முன்மொழிகிறேன். தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசியதில் தெளிவில்லை என்று கூறிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த விவகாரத்தில் வல்லுநர் குழுவை அமைக்க முன்மொழிவதாக தெரிவித்திருக்கிறார். சென்னை கிண்டியில் உள்ள நட்சத்திர விடுதியில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பான கூட்டு நடவடிக்கை குழுவின் முதல் கூட்டம் நடைபெற்றது. இதில் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன், கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவகுமார், தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி, பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் மான் உட்பட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் கலந்து கொண்டனர். கூட்டத்திற்கு முன்பு அண்டை மாநில முதலமைச்சர்கள் மற்றும் டி.கே. சிவகுமாரை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனித்தனியாக சந்தித்து ஆலோசனை நடத்தினார். அதனைத் தொடர்ந்து விருந்தினர்களுக்கு தமிழ்நாட்டின் பாரம்பரிய பொருட்கள் அடங்கிய பரிசு பெட்டகத்தை முதலமைச்சர் வழங்கினார். பின்னர் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மாநில கட்சியின் அழைப்பை ஏற்று இத்தனை கட்சிகள் பங்கேற்பது மாபெரும் சிறப்பு வாய்ந்தது என்று குறிப்பிட்டார். தற்போதைய மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதில் உறுதியாக இருக்க வேண்டும் என்று முதலமைச்சர் கூறினார். நாடாளுமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கையை குறைப்பது மாநிலங்களின் அரசியல் வலிமையை குறைப்பதாகத்தான் பார்க்க முடியும் என்று மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். இது வெறும் எண்ணிக்கை சார்ந்த பிரச்சினை மட்டுமல்ல என்று குறிப்பிட்ட முதலமைச்சர் மாநிலங்களின் அதிகாரம், உரிமைகள் மற்றும் மாநில எதிர்கால நலன்களை பற்றியது என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். மேலும் இந்த போராட்டம் தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிரானது அல்ல என்று சுட்டிக்காட்டிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நியாயமான தொகுதி மறுசீரமைப்பு மேற்கொள்ள வேண்டும் என்பதே தங்களின் நிலைப்பாடு என்றும் கூறினார். கோவையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தொகுதி மறுசீரமைப்பில் விகிதாச்சார அடிப்படையில் தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்கள் நாடாளுமன்ற தொகுதிகளை இழக்காது என்று கூறியதில் தெளிவாக இல்லை என்றும் தெரிவித்தார். 2023ஆம் ஆண்டு தெலுங்கானா மாநிலத்தில் பரப்புரை செய்ய வந்த பிரதமர் மோடி அவர்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி மக்கள் தொகை அடிப்படையில் சமூகங்களுக்கு பிரதிநிதித்துவம் வழங்க வேண்டும் என காங்கிரஸ் கட்சி சொல்கிறது. அடுத்ததாக தொகுதி மறுவரை நடக்க உள்ளது. காங்கிரஸ் கட்சி சொல்வதைப் போல மக்கள் தொகை அடிப்படையில் மக்களவை தொகுதி மறுவரை செய்யப்பட்டால் தென் மாநிலங்கள் 100 தொகுதிகளை இழக்க நேரிடும். தென்னிந்திய மக்கள் இதனை ஏற்பார்களா என்று கேட்டார் பிரதமர். இதன் அடிப்படையில் பார்த்தால் தொகுதியில் எண்ணிக்கை குறையும் என்பதை அவரே ஒப்புக்கொண்டுள்ளார் என்பதை உணரலாம். எப்பொழுதும் மாநில உரிமைகளை பறிக்கிற கட்சியாக பாஜக இருந்துள்ளது. தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மாநிலங்களின் உரிமைகளை பறிக்கும் முன்னோக்கத்தை தொகுதி மறுசீரமைப்பு மூலம் பாஜக நிறைவேற்ற நினைப்பதாக குற்றம் சாட்டினார். இந்த அச்சுறுத்தலை உணர்ந்து மக்கள் தொகையை கட்டுப்படுத்திய மாநிலங்கள் முன்பெப்போதும் இல்லாத ஒற்றுமையுடன் செயல்பட வேண்டும் என்றும் முதலமைச்சர் அறிவுறுத்தினார். மேலும் அரசியல் ரீதியிலான எதிர்ப்பை எப்படி சட்டப்பூர்வமாக முன்னெடுப்பது என்பது குறித்து கருத்துக்களை தெரிவிக்குமாறு மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தினார். குழுவிற்கு நியாயமான தொகுதி மறுசீரமைப்புக்கான கூட்டு நடவடிக்கை குழு என்று பெயரிட நான் முன்மொழிகிறேன். நாம் தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிரானவர்கள் அல்ல, நியாயமான தொகுதி மறுசீரமைப்புக்கு ஆதரவானவர்கள் என்பதே இந்த பெயரை சொல்லும். அரசியல் மற்றும் சட்ட நடவடிக்கைகளை வரையறுப்பதற்காக வல்லுநர்களின் குழுவை அமைக்க நான் முன்மொழிகிறேன். உள்ள அனைத்து கட்சி எந்த சூழலிலும் தென் மாநிலங்களின் பிரதிநிதித்துவம் குறையவிடக்கூடாது என்று உறுதியோடு நியாயமான தொகுதி மறுசீரமைப்பை அடையும் வரை போராட வேண்டும் என்று முதலமைச்சர் கூறினார். தற்போதைய மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பு செய்யப்பட்டால் பாஜகவின் ஆதிக்கத்திற்கு வழிவகுக்கும் என்று கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் குற்றம் சாட்டியிருக்கிறார். நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பால் பாதிக்கக்கூடிய மாநிலங்களின் முதல் கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்தில் பேசிய கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் மத்திய அரசு மாநிலங்களுடன் அர்த்தமுள்ள உரையாடலை தொடங்க வேண்டும் என்றும் கூறினார். தொகுதி மறுசீரமைப்பு என்பது மாநிலங்களின் கழுத்தின் மேல் தொங்கிக் கொண்டிருக்கும் கத்தி போன்றது என்றும் பினராயி விஜயன் விமர்சித்தார். Delimitation process, if it is undertaken after the census, will lead to a large increase in the number of seats of northern states, while there will be a significant reduction in the representation of the southern states in parliament. This will suit the BJP as they hold greater influence in the north.
இதேபோன்று கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்தில் பேசிய தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி மக்கள் தொகை அடிப்படையிலான தொகுதி மறுசீரமைப்பு என்பது சிறப்பாக செயல்படுவதற்காக தண்டனை என்று குறிப்பிட்டிருக்கிறார். மாநிலங்கள் பேசுவதற்கே பாஜக அனுமதிப்பில்லை என்று குற்றம் சாட்டிய ரேவந்த் ரெட்டி அவர்கள் நினைப்பதை முடிவாக எடுக்கிறார்கள் என்றும் விமர்சித்தார். எனவே கட்சி வேறுபாடுகளை களைந்து தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தில் அனைவரும் போராட வேண்டும் என்றும் ரேவந்த் ரெட்டி தெரிவித்தார். South will not accept population-based delimitation. If BJP does delimitation on population, South India will lose political voice. North will make us secondary citizens. Everyone here agrees we will not accept delimitation based on the population. பாஜக விரும்பாத மாநிலங்களில் நாடாளுமன்ற தொகுதிகள் குறைய உள்ளதால் மத்திய அரசு அதை பற்றி பெரிதாக கவலைப்படவில்லை என்று பஞ்சாப் மாநில முதலமைச்சர் பகவந்த் மான் தெரிவித்திருக்கிறார். हिंदी बेल्ट में इंक्रीज कर देंगे. दे आर नॉट वेटिंग केरला, दे आर नॉट वेटिंग तमिलनाडु, दे आर नॉट वेटिंग आंध्रा. तो डिक्रीज कर दो. साउथ को डिक्रीज कर देंगे, नॉर्थ को इंक्रीज कर देंगे. जहां जहां से हम जीतते हैं. இந்நிலையில் காணொலி வாயிலாக கூட்டத்தில் கலந்து கொண்ட ஒடிஷா முன்னாள் முதலமைச்சர் நவீன் பட்நாயக் தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தில் அனைத்து கட்சி கூட்டத்தை மத்திய அரசு கூட்ட வேண்டும் என்று தெரிவித்தார். That population should not be the only criteria to determine number of seats in the highest representative body of our country. Secondly, I suggest that the union government take up a detailed discussion with all the parties so as to remove any doubts on this very important issue. இதேபோன்று கூட்டுக்குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் தொகுதிகளை மறுசீரமைத்தால் ஏற்பட போகும் விளைவுகளை டிஜிட்டல் வரைபடம் மூலம் விவரிக்க உள்ளார். கூட்டாட்சி தத்துவத்திற்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ள தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிராக அனைவரும் ஒன்றிணைந்து போராட வேண்டும் என்றும் உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தினார். This is not just a numbers game. It is a planned attack on non-BJP ruled states to reduce the representation. More seats for states with higher birth rates means our voice in the parliament weakens. If not rewarded, we should at least not be penalized. This move is a direct threat to federal structure. So we must act quickly and we must act together. தொகுதி மறுவரையறை கூட்டுக்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் குறித்த அறிக்கையை நடப்பு நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் பிரதமர் மோடியை சந்தித்து அளிக்க இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் தொகுதி மறுசீரமைப்பில் நியாயமான நடவடிக்கை கோரி சென்னையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் கூட்டு நடவடிக்கை குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன், பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் மான், தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி, கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். கூட்டத்தில் தொகுதி மறுசீரமைப்பை 25 ஆண்டுகளுக்கு ஒத்திவைக்க கோருதல் உள்ளிட்ட முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மத்திய அரசின் தொகுதி மறுவரைவு வெளிப்படையாக மற்றும் நியாயமான முறையில் இருக்க வேண்டும் என்றும் மறுசீரமைப்பு குறித்த ஆலோசனைக் கூட்டத்தில் அனைத்து மாநில கட்சிகள் மற்றும் அரசியல் பங்களிப்பு இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. மக்கள் தொகையின் கட்டுப்பாட்டை திறம்பட செயல்படுத்திய மாநிலங்கள் தொகுதி மறுவரையறால் பாதிக்கப்படக்கூடாது என்று அதற்கேற்ற வகையில் அரசியலமைப்பில் திருத்தங்கள் கொண்டுவர வேண்டும் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. கூட்டுக்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை அனைத்து கட்சி எம்பிக்கள் அடங்கிய மையக்குழு நடப்பு நாடாளுமன்ற கூட்டத்தொடரிலேயே பிரதமர் மோடியை சந்தித்து அறிக்கையாக வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. 1971 மக்கள் தொகை அடிப்படையிலான தொகுதி மறுசீரமைப்பை அடுத்த 25 ஆண்டுகளுக்கு நீட்டிக்க வேண்டும் என்று கூட்டுக்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருப்பதாக திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி தெரிவித்திருக்கிறார். That the legislative intent behind the 42nd, 84th and the 87th constitutional amendment was to protect incentivized states which had implemented population control measures effectively, and the goal of national population stabilization has not yet been achieved. The freeze on parliamentary constituencies based on 1971 census population should be extended by another 25 years.
தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பான கூட்டத்தில் பங்கேற்க முடியாதவர்கள் ஹைதராபாத்தில் நடைபெறவுள்ள கூட்டத்தில் கலந்து கொள்வார்கள் என்று திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி தெரிவித்தார். திரிணாமுல் காங்கிரஸ் மட்டும் அவர்களால் வர இயலாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. அதை தாண்டி அங்க ஆந்திரால இருந்து திரு ஜெகன்மோகன் ரெட்டி அவர்களுடைய கட்சியிலிருந்து வருவதாக இருந்தது. ஆனால் வர இயலவில்லை என்றாலும் அவங்களுடைய கருத்தை தெளிவாக வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். இன்று நம்முடைய முதலமைச்சர் அவர்களுடைய கருத்துக்கு ஏற்றுக்கொண்டு இந்த முக்கியமான விஷயத்தோடைய டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமான ஒரு கருத்தாக்கம், அது எவ்வளவு தேசிய அளவிலே எவ்வளவு முக்கியமான ஒன்று என்பதை தானும் உடன்படுவதாக, தன் கருத்தோடு உடன்படுவதாக அவர் தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார்.